हेलो एवरीवन, ड्यूड फिनांस इंडिया में आपका स्वागत है। आज हम आपके सामने एक सक्सेस स्टोरी लेकर आ रहे हैं तमिलनाडु चेन्नई की, जिन्होंने एक महीने में ही हमें ज्वाइन किया और डिसबर्समेंट करके अपना पे आउट हासिल किया। आइए आपको उनकी इंटरव्यू दिखाते हैं। फिनांस इंडिया सर। मुर्गन सर, आज हमारे ट्रांसलेटर है। ये आपकी तमिल लैंग्वेज को हमें कन्वर्ट करके हिंदी में बताएं, ठीक है? ஓகே சார். நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க क्वेश्चंस கேட்பாங்க, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். நீங்க தமிழ்ல பதில் கொடுங்க, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேट பண்ணிறேன். ओके सर। आरती मैम, इनसे पूछिए कि इन्होंने ड्यूड फाइनेंस इंडिया कब ज्वाइन किया था। சார் நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க டியூட் ஃபைனான்ஸ் இந்தியா? 3 month ஆகுது சார். 3 months சார். ओके ओके। मोहन सर को 3 मंथ हो गए ड्यूड फाइनेंस इंडिया को ज्वाइन किए हुए, और इन्होंने ऑलरेडी एक फाइल डिसबर्स भी कर दी है, जिसका इन्होंने आप पे आउट भी ले चुके हैं, राइट सर? சார் ஒரு ஃபைல் நீங்க டிஸ்பர்ஸ் பண்ணி பே அவுட் உங்களுக்கு கிடைச்சிருக்கல? यस सर, यस सर, यस। ओके। मुर्गन सर, आपको हमारी सर्विस कैसी लगी? எங்க சர்வீஸ் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? வெரி சூப்பரா இருக்கு சார். நான் இதுக்கு அப்புறம் வந்து வெரி எஃபெக்டிவ் போட்டு நான் நிறைய பண்ணலாம்னு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து சக்சஸ் ஆகும். நானு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்காக இதுக்கப்புறம் இந்த நியூ இயர்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்றேன் சார் நம்ம ஜேர்னி ड्यूड फाइनेंसல। तो ये बोल रहे हैं कि बहुत अच्छा है, इनको सर्विस अच्छी तरह मिल रही है और ये ज्यादा मेहनत कर रहे हैं और अगले इस साल हमको अच्छा बिजनेस देंगे। ओके ओके। कहने का मतलब ड्यूड फाइनेंस इंडिया जम्मू कश्मीर से लेकर अपने तमिलनाडु केरला तक वर्किंग कर रहा है। लोकल लेवल पर उनको सपोर्ट भी दी जा रही है। मुर्गन जी, आपने कब ज्वाइन किया था कंपनी को? 3 महीने पहले, राइट? 3 months back। आप एक्सपीरियंस सर நீங்க முதல்லயே இந்த ஃபீல்ட்ல? यस सर, यस मैम। ओके। इनकी लोकेशन पूछिए मैम, ये कौन सी लोकेशन से है? सर நீங்க என்ன லொகேஷன்? செங்கல்பட்டு, சென்னை பக்கத்துல மேம்। चेन्नई टू 15 किलोमीटर। चेन्नई से 15 किलोमीटर से चेंगलपट, तमिलनाडु। ओके। तमिलनाडु, हाँ तमिल नहीं है, राइट? यस। ओके। बैक एंड सपोर्ट कैसी मिलती है कंपनी की तरफ से? சார் உங்களுக்கு பேக் எண்ட் சப்போர்ட் எப்படி கிடைக்குது கம்பெனில இருந்து? சார் குட் சார்। இப்பதான் நான் ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் பேப்பர் அதுதான் பண்ணேன்। ஒரு மோட்டிவா இருக்கு। நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எப்படியும் மந்த்லி ஒரு 20 lakhsக்கு வந்து ஃபைல் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன் சார்। இதுக்காக விசிட்டிங் கார்டு ஆபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன்। இப்போ டிஎஸ்ஏவா இருக்கேன்। நெக்ஸ்ட் வந்து பார்த்தா डिस्ट्रिक्ट लेवल में और ऑफिस மாதிரி ஓபன் பண்ணலாம்னு ஐ வில் ட்ரை சார்। तो इनको बैक एंड सपोर्ट अच्छी तरह मिल रहा है और ये बोल रहे हैं कि मैं कैसे भी 20 लाख तक बिजनेस लेके आऊंगा और मैं नेक्स्ट डीएम लेवल भी करना चाहता हूँ ऑफिस खोल के। ओके, बहुत अच्छा है। इनको बोलिए कि अगर हमारे पास बहुत इंक्वायरी आती है तमिलनाडु से, अगर तमिलनाडु से हमारे साथ जुड़ना चाहता है तो हम इनकी आईडी के थ्रू ज्वाइन कर देंगे। इनको रेफर எனக்கு நிறைய என்கொயரிஸ் வரும். சோ நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தல, அதே மாதிரி நான் உங்களுக்கு நம்பர்ஸும் கொடுக்கறேன். நீங்க அவங்க கிட்ட பேசி அது ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ओके ओके मैम। मतलब इनको रेफरेंस इनकम मिलेगा, जो भी वो पर्सन काम करेगा इनको उसका रेफरेंस इनकम मिलेगा। और कोई भी पर्सन अगर तमिलनाडु से हमें जुड़ना चाहता है तो वो पहले चाहे मुर्गन जी से भी मिल सकता है, क्योंकि इन्होंने சப்போஸ் எங்க ஃபியூச்சர்ல வேற ஏதோ பர்சன் ஜாயின் பண்ணாலும் நாங்க உங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துறோம். நீங்க அவரை மீட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இன்கமும் வரும் அவங்க ஃபைல் டிஸ்பர்ஸ் பண்ண உங்களுக்கு, சரிங்களா? ओके। तो इनसे पूछ सकते हो आरती मैम कि इन्होंने कंपनी पर ट्रस्ट कैसे किया जब इन्होंने ज्वाइन करना था कंपनी को? சார் நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க எப்படி கம்பெனி மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு நீங்க காசு கட்டி ஜாயின் பண்ணீங்க? இல்ல இந்த ஒரு பிசினஸ்ன்றது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ஒரு இந்த டுடே திஸ் இயருக்கு வந்து ஒரு குட் ஜாப் இது வந்து இது இறங்கி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணலாம்। ஒரு பேமெண்ட் வந்துச்சுன்னா அடுத்தது எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு। பட் ஃபினான்ஸ் ரிலேட்டடா வந்து இப்போ வந்து நிறைய லோன்ஸ்லாம் நிறைய பேருக்கு தேவைப்படுது। அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் நீங்க பண்றீங்க, அதனால வந்து இது எப்பயுமே வந்து இன்கம் இருக்கிற பிசினஸா இருக்கு, அதனாலதான் சார்। ओके। तो ये बोल रहे हैं कि इनको फिनेंस सेक्टर सबको लोन की रिक्वायरमेंट होती है
तो इसके लिए उन्होंने ऐसे ज्वाइन करके करना चाहा और ये बहुत सेटिस्फाइड है, ऐसे बोल रहे हैं। ओके, वेरी थैंक यू, वेरी। अच्छा, जब इन्होंने ज्वाइन किया था ये फ्रेशर थे या एक्सपीरियंस थे ये? ये एक्सपीरियंस है सर, நீங்க ஃப்ரெஷரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஃபைனான்ஸ் செக்டர்ல? இல்ல இல்ல மேடம், ப்ரெஷர்லாம் இல்ல. ஒரு 1 இயரா இத பத்தி நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். होम लोन ना வந்து मतलब ये कर रहे हैं, बट अभी ये ज्वाइन हुए 3 महीने पहले। अच्छा, इनको एक्सपीरियंस था पहले, राइट? हाँ सर, हाँ। पहले ये बैंक में जॉब करते थे, किसी डीएसए के अंडर करते थे काम? சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? கம்பெனியா, பிரைவேட் கம்பெனியா இதுல? பிரைவேட் லிமிடெட்ல வர்க் பண்றேன் சார். ஒரு பிரைவேட் எம்என்சி கம்பெனில ஒரு டீம் லீடரா இருக்கேன். ஓகே, எம்என்சி அதுல ஒரு 45,000 வந்து எய்ம் பண்றேன் சார். एमएनसी लेके मैं समझ ना। हाँ, एमएनसी कंपनी में जॉब करते हैं, तो वहाँ पे टीम लीडर है, तो इसके साथ साइड बाय साइड ये काम भी अभी कर रहे हैं डीएसए का। ओके ओके ओके। ஆனா சார் திஸ் இயர் வந்து பார்த்தா மெயின் எய்மே வந்து பார்த்தா டியூப் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி ரன் பண்ணி இதுல சக்சஸ் ஆகணும்ன்றது என்னோட டார்கெட்டா இருக்கு சார். इनको ऑफिस खोल के करना है, डीएम का पोस्ट नेक्स्ट। ओके, बहुत अच्छी बात है। इनको बोलिए कि अगर आपके पास डीएसए आईडी है, आप कोई और टीम अपनी बढ़ा सकते हो अपनी डीएसए रेफरेंस नंबर डाल के। अगर वो जितना पे आउट कमाएगा, इनको 5%। ओके। फॉर एग्जांपल, अगर इनके थ्रू कोई पर्सन ज्वाइन हुआ, उनका 10,000 का पे आउट बनता है, तो 5% 500 रुपए इनका प्रॉफिट है, रेफरेंस इनकम। உங்க டீமா நீங்க பண்ணிக்கலாம் சார். நீங்க சப்போஸ் ஒரு டிஎஸ்ஏ யாரோ அப்பாயிண்ட் பண்றீங்க, அவங்க பே அவுட் எடுத்தாலும் அதுல இருந்து 5% உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இன்சென்டிவ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருந்தா கூட நீங்க உங்க கோட்ல அவங்கள ஜாயின் பண்ண வைக்கலாம். சோ உங்களுக்கு மந்த்லி அது எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மாதிரி உங்களுக்கு வரும். ओके आरती मैम, इनसे एक मैसेज ये जो नए ज्वाइन होना चाहते हैं डीएमडीएसए, इनका क्या रिव्यू और मतलब कि आप कंपनी के साथ ज्वाइन हो सकते हैं, कोई मैसेज कोई न्यू डीएमडीएसए के लिए जो ஷார்ட் மெசேஜ் எங்களுக்கு ஒன்னு சொல்றீங்களா? புது ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன இருக்கணும்? आप इनका फीडबैक कैसा है, मतलब ஃபீட்பேக், உங்க ஃபீட்பேக் சஜஷன் எதை பத்தி மேம்? புதுசா ஜாயின் பண்றவங்கள பத்தியா? இல்ல, மீன்ஸ் நீங்க உங்க கம்பெனி பத்தி நீங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? டியூப் ஃபைனான்ஸ் பத்திங்களா? ஆமா. டியூப் ஃபைனான்ஸ் வந்து எனக்கு பே அவுட் வர வரல வந்து எனக்கு ஒரு இதுவும் இல்ல. அதே மாதிரி ரூல் ஒன்னு இருக்குல்ல சார், அதுலயே வந்து ரெண்டுத்தையும் வந்து பீட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நானு. பட் வந்து அதுல ஆபீஸோ எந்த ஒரு இதுவும் இல்ல எனக்கு. டியூப் ஃபைனான்ஸ்ல ஓபன் பண்ணலாம், பரவாயில்ல, கேஷ் போனோம் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது அது ஒரு நல்ல குட் ஜாப்பா இருக்கு சார். இப்போ பே அவுட் வந்தது ஒன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் லெவல்ல வந்து இன்னொரு 2 மந்த்ல வந்து ஒரு ஆபீஸ் போற அளவுக்கு வந்து இப்போ ஒரு மோட்டிவேஷனா இருக்கு சார். वेरी गुड जॉब இது. तो ये बोल रहे हैं कि ये बहुत अच्छा जॉब है, तो नेक्स्ट लेवल पे भी मैं करना चाहूंगा, ऐसे बोल रहे हैं। ओके, तो मैं अपनी सभी टीम को ये बोलना चाहता हूँ कि आप पूरे इंडिया में जहां मर्जी बैठे हो, आप ड्यूब फाइनेंस इंडिया को ज्वाइन कर सकते हो। कंपनी के पास सभी प्रकार की लैंग्वेज है लोकल स्पोर्ट के लिए। इनको कोई स्पोर्ट में कोई दिक्कत तो नहीं है लैंग्वेज वाइज कोई भी? சார் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம், பேக் அண்ட் சப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா? இல்ல 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 சார், நான் ஆல்ரெடி ஹிந்தியும் ஓரளவுக்கு வந்து பாத்துட்டு இருக்கேன். இன்னொரு 6 மந்த்ல வந்து ஹிந்தியும் வந்து பேசுவேன் சார். ஐ வில் ட்ரை. ओके, ये बोलते कि सीख लूंगा ऐसे, बस सपोर्ट वगैरह ओके बोल रहे हैं। नहीं, वो बहुत अच्छा, बहुत अच्छा। मोस्ट वेलकम। आप कभी भी हमारे हेड ऑफिस में आ सकते हो, मोस्ट वेलकम। आप प्लेयर हो मुर्गम जी, हम चाहते हैं कि आप अच्छा बिजनेस करो और कंपनी में टॉप लेवल अपनी पोजीशन हासिल करो। ओके, நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல ஒரு டாப் லெவல்ல இருங்க சார். मोस्ट वेलकम ऑफिस, हेड ऑफिस, आप कभी भी आ सकते हो। எப்போ வேணா நீங்க விசிட் பண்ணிக்கலாம் மெயின் ஆபீஸ் ஜலந்தர் பஞ்சாப்। ओके पूछिए ये सोर्सिंग कैसे करते हैं, फाइलें कैसे ढूंढते हैं मार्केट से, कॉलिंग करते हैं? ஃபைலிங் எப்படி தேடுவீங்க? ஃபைல் சோர்சிங் எப்படி பண்ணுவீங்க? அது ஆல்ரெடி அந்த
நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு சார். நம்ம லோக்கல்ல இருக்கிற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல கான்ட்ராக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு 500 கான்ட்ராக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பக்கத்துல லோக்கல்ல இருக்கிறவங்க சரௌண்டிங்க்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோம் லோன் நீட் இருக்கா இல்ல பர்சனல் லோன் நீட் இருக்கான்னு கேட்டிருக்கேன். இல்ல மேம் அது டாப் அப்பும் பண்ண போறேன் மேடம். இன்னைக்கு ஒரு 1000 நம்பர் கொடுங்க எனக்கு. नंबर கொடுத்தீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ணி பேசுறேன் மேடம். ओके तो ये सुपर मार्केट में इन्होंने सब नंबर लेके 500 नंबर कुछ लिया है तो उनको कॉलिंग करते हैं ऐसे लोकल सुपर मार्केट ऐसे। बहुत अच्छा, इनको बोलिए कि हमारे पास सभी बैंक्स के कोड है, HLF, PL, BL, सरकारी बैंक, इनके पास सभी ओपन है मार्केट काम करने के लिए। जस्ट इनको बैंक में जाना है, बैंकर से मिलना और कोड अपना इंट्रोड्यूस करना है बस। सो நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல. ओके हाँ जी आरती मैम, आवाज नहीं आ रही? One second. Oh, हाँ ओके ओके। कोई ना कर देंगे सर। इनसे बोलिए कि हमारे पास मल्टीपल ऑप्शन है बैंक और एनबीएफसी के साथ काम करने के लिए। आप किसी भी बैंक में जाकर एसएम से मिल सकते हो बैंकर से। சோ நீங்க NBFC கோட் எல்லாமே இருக்கு சார். சோ நீங்க எந்த பேங்க் வேணா நீங்க கோட் இன்ட்ரோ듀ce பண்ணி வேலை செஞ்சுக்கலாம். மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். இப்போ ஒரு டிஎம் ஆபீஸ்ல எதனா ஒண்ணு வைக்கணும்னா என்ன ப்ரொசீஜர்? அதுக்கு எதனா லைசென்ஸ், அதுக்கு எதனா கேஸ் போடுவாங்களா யாருன்னா இது ப்ராப்பரா ரன் பண்ணல அப்படின்ற மாதிரி ப்ராப்பரா கொடுப்பீங்களா அந்த மாதிரி எதனா? அது கொடுக்கணும். वो पूछ रहे हैं कि डीएम का ऑफिस खोलेंगे तो कुछ प्रॉब्लम नहीं होगा ऐसे कुछ? नहीं, जब ये डीएम का ऑफिस खोलोगे तो इनको कंपनी की तरफ से अथॉरिटी लेटर मिलेगा। अथॉरिटी लेटर எல்லாமே கொடுத்துருவோம். சோ உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வராது. ये इंडिया की एक फ्रेंचाइजी ब्रांच है ये हमारी। சோ ஃபியூச்சர்ல யார் கேட்டா சென்னையில ஆபீஸ் எங்கன்னா உங்க பேர் நம்ம கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது. ओके ओके। ब्रांच में अथॉरिटी लाइसेंस और जीएस सर्टिफिकेट हम इनको देंगे, वो हैंग करे कि ये कंपनी की ब्रांच है हमारी। அது ஒன்னும் பிரச்சனை வராது. நாங்க அத்தாரிட்டி ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்துருவோம். மேம் அது ஸ்டேட் எஸ்எம் பண்ணுவீங்களா இல்ல டிஎம் பண்ணுவீங்களா மேம்? ரெண்டும் பண்ணிக்கலாம். அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அதை ப்ராசஸ் பண்றோம் மேம். ओके सर। ओके ओके मुन्ना जी, आपसे बात करके बहुत अच्छा लगा। हमारी कंपनी आपको देखना चाहती थी कि ये कौन सा प्लेयर है जिन्होंने एक में ही डिसबर्स करके, अगर आपने कंपनी के साथ 6 में ज्वाइन किया और आपने 12,000 उसको कंप्लीट भी कर लिया और लाइफ टाइम फ्री है। ஆமா சார், நீங்க ஜிஎஸ்டிக்கு பே பண்ணிட்டு நீங்க அந்த இன்கமும் எடுத்துட்டீங்க. சோ நெக்ஸ்ட் லெவல் நீங்க இன்னும் நல்ல பிசினஸ் கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பா மேம். ओके, कोई सजेशन, कोई फीडबैक, कुछ लास्ट में कोई मैसेज है आपका जी? சார் ஏதோ மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்களா? எனி சஜஷன், ஃபீட்பேக் நம்ம வந்து டீப் ஃபைனான்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போறது ட்ரை பண்றேன் மேடம். ஏன்னா அது ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணா அதுல ஒரு 4 பேர் வந்து ஒர்க் பண்ணது டிஎஸ்ஏவே ஜாயின் பண்ண வச்சு அப்படியே ஒரு பெரிய சர்க்கிள் ஆகலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது வந்து பண்ணலாம் மேடம் இந்த வருஷத்துல. ओके सर। सो नेक्स्ट उनको ऑफिस खोल के काम करना है और एक टीम जैसे बना के काम करना है। ओके, इनको बोलिए कि हमारी तरफ से आपको पूरी सपोर्ट मिलेगी। हम चाहते हैं कि हमारा हर एक प्लेयर मिनिमम 1 लाख रुपए महीना आसानी से कमाए स्मार्ट वर्क करके। सो நீங்க உங்களுக்கு full support கிடைக்கும் கம்பெனில இருந்து. ஓகேங்களா? ओके ओके मैम। ओके सर। ओके आरती मैम, अभी मीटिंग को कंप्लीट करते हैं। बहुत अच्छा लगा मुर्गन जी। थैंक यू सर। Thank you, sir. थैंक यू सर। थैंक यू ओके ओके, थैंक यू सर, बाय।